வணக்கம் சார். இதுமாரி லோ பட்ஜெட் யுவராஜ் கன்சர்னில் போகிற இன்றைக்கி அருமையாக ரொம்பவே ஹாப்பி தான். ஏன்னா RC 125 2021 சிங்கிள் ஓனர் ABS வண்டியை இந்த ஓல்டு ஷேப், ஏன்னா இப்போ வர இந்த ஷேப் வர்றதில்லை, பசங்களுக்கு இதுதான் பிடிக்கும். இது நமக்கே பார்த்தோன்னா இது ஒரே வண்டி தான். இந்த வண்டிக்கு நிறைய காம்படிஷன், நிறைய ஃபோன்ஸ் நிறைய வந்தது. ஆனால் இருந்தாலும் தம்பிங்க தான் அந்த வண்டி கொடுத்தேன். ஏன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ஜாஸ்தி, பிள்ளைங்க ரொம்ப ஜாஸ்தி. இவங்கள பார்த்து இந்த வண்டி எனக்கு வேறு ஒரு கொடுக்க மனசு இல்லை. இவங்க கேட்ட விதம் ஏன்னா தம்பி சொந்த காலில் உழைச்சி அவர் சேர்த்து வச்சு வாங்குறாரு அப்படின்ற வார்த்தை என்கிட்ட சொன்னார். நான் இது வரைக்கும் எல்லா வீடியோவில் நான் ரேட்டு சொல்லலை, ஆனால் இந்த வண்டிக்கு மட்டும் ரேட்டு சொல்கிறேன். என்ன காரணம் என்னென்னா, இவருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறன்றது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக இந்த வண்டியை 2021 லாஸ்ட்டு ஒரே ஓனரு, வண்டியில் ஒரே ₹1 கூட செலான் கிடையாது, வண்டியில் ஃபைனான்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. 1,45,000 ரூபாய்க்கு தம்பி கொடுத்துருக்குறோம். எந்த அளவுக்கு இவங்க நம்மளை கேட்டாங்க, ரேட்டும் நம்ம கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருந்தோம். இதே மாடலில் இந்த தம்பியே பார்த்தாரு, இன்னொருத்தர் 1,75,000 போட்டிருந்தார். அதையும் எடுத்து நான் காமிச்சேன். ஆனால் இவருக்கு நம்ம கொடுத்தது 1,45 தான் கொடுத்தோம். ₹80 லோன் பண்ணிட்டு மீதியை கட்டிட்டார். தம்பியை கேட்கலாம் எப்படி இவர் வந்தார். நம்ம தம்பி வணங்கண்ணா. நம்ம மண்ணங்கடைக்கு வந்தால் பொருள் நல்ல பொருளாக தான் கிடைக்கும். என்னோடய ட்ரீம் பைக் இது. அண்ணன் சொன்னதால் நான் சொன்ன ப்ரைஸு கொடுத்துருக்காரு. நம்பி வாங்க, நம்ம அண்ணன் நல்லா பண்ணி தருவார். எப்படி தம்பி எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தீங்க? நம்ம டேட்டா கிடச்சிச்சா இல்லை? எங்கண்ணா நான் நிறைய இடத்துல போனேன், ப்ரைஸ் எங்கேயோ சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி வண்டி இல்லை. இப்போ நல்லா இருந்துச்சு வண்டி. உங்ககிட்ட வந்தோடனே நான் நம்பர் மாதிரி இருக்குது வண்டி. தம்பி வந்து ரொம்ப ட்ரை பண்ணார். ஸோ அந்த சொன்ன விதம்ன்றது ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம யுவராஜ் கன்சல்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வண்டி வாங்கணுன்ற 100% ஒன்று முயற்சி இருந்தாலே போதும். 100% ஒரு வண்டி நான் கொடுப்பேன். அது அவர்கிட்ட டவுன் பேமெண்ட் கம்மியாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுமோ அது ஃபுல்லாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்ல. இந்த வண்டி பக்கா கண்டிஷனில் தம்பிக்கு நம்ம கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் போட்டு. ஓகே தம்பி, நல்ல சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள்.